நன்றி ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லா வாயில திறந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம்மா. துதிகளை மத்தியில வாசம் பண்ணுகிறவன் நம்மோடு இருக்கிறான். துதிகள் நடுவில் உள்ளாபவன் நம்மோடு இருக்கிறான். ஒருவரும் சேரக்கூடாத உலகில் வாசம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆதியும் அந்தமாயிருப்பவர் நம்மோடு இருக்கிறார். விசேஷமாக செப்டம்பர் மாதத்தில் கடைசி ஞாயிறு வழிபாட்டில் அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வரவும், அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தவும். வேதம் சொல்கிறது, 1000 நாளை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்களை சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் அவருடைய வாசப்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்வதை பார்க்கின்றோம். உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் நாம் ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 96 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். இந்த கால வேளையில அவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். நம்ம யாரும் சொல்ல முடியாது என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமே செய்யலன்னு சொல்லி, நான் யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு சுகமே தரலன்னு சொல்லி, நம்ம யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் என்னை பாதுகாக்கவே இல்லைன்னு சொல்லி, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீ மரண பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே உமது கோல் உமது தடிமனை தேற்றும் என்று சொன்னவர். சத்துருவுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி தல்லை என்னைனால அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வரும் என்று சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையில நம்முடைய பாத்திரங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாத்திரங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உனக்கு இருக்கிற பலத்தோடு போகும், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நான் நடக்க முடியாத சூழ்நிலை, ஒருவேளை வியாதியோடு, ஒரு பிரச்சனையோடு, ஒரு போராட்டத்தோடு, பலவிதமான நெருக்கடியோடு, பலவிதமான தேவைகளோடு, ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்தை நான் எப்படி அனுசரிக்க போகிறேன், இந்த அக்டோபர் மாதம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், என் தேவையெல்லாம் எப்படி சந்திக்கும் என்று சொல்லி பலவிதமான இயக்கங்களோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பு இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனே, பெருங்காற்றில் அடிபட்டவனே, தேற்றவற்றவனே, இதோ உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உண்மையிலே அஸ்திவாரமாக்கி, உன் பல கனிகளை பழுகு, உன் வாசல்களை மாணிக்க கற்களாகும், உன் மதிகள் எல்லாம் உச்சிதமான கற்களாக சொன்ன கர்த்தர். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாடு சொன்ன கர்த்தர். விசேஷமாய் இந்த செப்டம்பர் மாதம் இந்நாள் வரையில் கர்த்தரை நடத்தி வந்த விதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் நீ கொடுத்த சுகங்களும் ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீ வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீ பாராட்டின ஆண்டவரே அப்பா உச்சதமான ஆண்டவரே நன்மைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. போய் வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கேருபீன் சேராபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறார்கள். அல்பா ஒமேகா நடுவில் ஆண்டவரே எங்களோடு உள்ளாகிறவர். ஆதி மந்தமாய் இம்மட்டும் அடித்து வர வேலைக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை கொடுத்து ஆண்டவரே 9 மாதங்களை முடிக்கிற தருவாயில எங்களை கொண்டு வந்ததே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவோடு சொன்னவரை நல்லதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்லதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி ஆண்டவரே ஆண்டவரை தொடுத்து கொள்வோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுகையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சா தொழுகையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுகையா.
எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி இயேசுவே, நீ கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக சொல்றேன். உயர்த்துகிறோம். உண்மை தொழுது கொள்ளுகிற பாத்திரனாய் கர்த்தரை வைத்த கிருபைகளுக்காக சொல்றேன். நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உனக்கு நன்றி அப்பா. நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் இருக்கும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீ பாராட்டின நன்மையான காரியங்களுக்காக நன்றி தெய்வத்தோடு உண்மை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப சொல்லுவோமா, நம்மளுடைய சமூகத்தில் எல்லா இடத்துலையும் கண்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.
பார்க்கின்றோம். உம்மை போல ஒரு தெய்வம் அல்ல, உம்மை தவிர எங்களுக்கு விருப்பம் அல்ல, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நாங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும், நாங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆண்டவரே, எவ்வளவுதான் பேர் புகழ் இருந்தாலும் எங்களை முடக்கி போடுவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆண்டவரே. நாங்க விழுந்து போவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இம்மட்டும் எங்களை தூக்கி எடுத்தவரே, இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நாங்கள் விழுவாதபடிக்கு எங்களை தாங்கி பிடித்தவரே, நன்றி தெய்வத்தோடு நாங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் நிறைய பணம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அநேக சொல்லுகிறது, இவ்வளவு பணம் வைத்து என்ன பிரயோஜனம், எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, சரியான தூக்கம் இல்லையே. ஆனா கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒருவேளை பணக்காரனா இல்லாட்டி ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லா சூழ்நிலை, ஒருவேளை தள்ளப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆனா கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன், கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன், எங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எங்கள் நடுவில் உங்களாக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவராயிருந்து இம்மட்டும் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். சமூகத்தில்
வாழ்வு தந்து